ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 6ல் வந்து பார்ப்போமா? என்னதுன்னா இயல் 6ல் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ப்போம். நாளிலம் படைத்தவன் ஒரு செயல் தான் பார்க்குறோம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான். காடுகளில் வாழ்ந்த மனிதன் வந்து அந்த காடுகளை திருத்தி விளைநிலங்கள் நாம் வந்து சாப்பிட்றதுக்கு நெல் அந்த இதெல்லாம் உருவாக்கிடுறாங்க. பயிர்களை விளைவித்தல், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவும் வாருங்கள். என்னன்னு பார்க்கலாமா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியே மல்லெடுத்த தெண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பறித்தான். முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள். எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அன்றி அகற்றி விளக்கிடுவான். முடியரசன். இந்த இது என்ன எழுதியிருக்காங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த இதை பற்றி எழுதியிருக்காரு முடியரசன். நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா முடியரசன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலை பற்றி எழுதியிருக்காங்க. இதோட பொருள் பார்த்துருவோமா? மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆலினா கடல். இதோட மீனிங் பார்ப்போமா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியே மல்லெடுத்த தெண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, அதாவது கல்லெடுத்துனா தமிழன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு பெரிய நிலப்பரப்பை, காட்டு பெருவழினா பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் மல்லெடுத்த தெண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அவனோட உடல் வலிமையால வளத்தை வந்து பெருக்கியிருக்கான். ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற, அதாவது ஊரு நகரம் நாடு இதெல்லாம் உருவாக்கி பெருமையை வந்து பெற்றிருக்கான். பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். அதான் ஊரு நாடு நகரம் இதெல்லாம் பெருசா இது பண்ணி பெருமை அவன் பெற்றிருக்கான். மாநிலத்தி முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். அதாவது முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் இருக்குல்ல, அந்த நிலத்தை வந்து 4 வகைப்படுத்திருக்க நாகரிக மனிதன்னு கொடுத்துருக்காங்க. ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான். ஆழமான கடல் இருக்குல்ல, அதை வந்து பயணம் செஞ்சிருக்கான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பெயர்த்தான். அதாவது அச்சம் தரும் போர்களில் எளிதிலும் வெற்றி பெற்றிருக்கான். முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான். அதாவது ஆழக்கடல் தான் அஞ்சும் சமர்கடந்தான். ஆழமான கடல்களை பயணம் செஞ்சிருக்கான். அஞ்சும் அச்சம் தரும் போர்களில், சமர்னா போர் தானே, போர்னு பார்த்தோமா, அந்த போர்களையும் வெற்றி பெற்றிருக்கான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பெயர்த்தான். பனி சூழ்ந்த இமயமலையை வந்து என்னது வெற்றி பெற்றிருக்கான், வெற்றி கொடியை நட்டிருக்கான். முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள். ஆழ்கடல்ல வந்து மூழ்கி முத்தெடுத்திருக்கான. எக்களிப்பு மிகுதிர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் தரும் வாணிகத்தால். வணிகத்துல என்ன பண்ணியிருக்கான்? ஏலம் மிளகு முதற்கொண்டு எல்லாத்தையும் பண்டங்களை ஏற்றி வணிகம் புரிஞ்சிருக்கான். கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான். அதையெல்லாம் என்னது கப்பல்ல ஏற்றி நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வணிகம் புரிஞ்சிருக்கான். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அன்றி அகற்றி விளக்கிடுவான். இவன் வந்து எதுக்குமே அஞ்ச மாட்டான், ஆனா சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் தான் அப்படின்னு முடியரசன் வந்து சொல்லியிருக்காங்க. நூல்வெளி பார்ப்போமா? முடியரசனோட இயற்பெயர் என்னதுன்னா துரைராசு. இவர் வந்து பூங்கொடி, வீரக்காவியம், காவிய பார்வை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவர் பூங்கோடி, வீரக்காவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடினா யாரு? முடியரசன் தான். இப்பாடல் புதியதோர் விதி செய்வம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. என்ன பாடல்? நானிலம் படைத்தவன் வந்து புதியதோர் விதி செய்வம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பூங்கொடி எனது 1966ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல் தான் பூங்கொடி.
தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து இதில் இது பண்ணியிருப்பாரு. 7/10/1920 பிறந்திருப்பாரு. 3/12/1998 இறந்திருப்பாரு. புக் பேக் பார்ப்போமா? கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியார். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியார் தான் இந்த லைன் பாட்டிருக்காரு. அதாவது வெள்ளி பனிமிலையின் மீது உலாவோம், அடி மேலை கடல் போது கப்பல் விடுவோம். புக் பேக் பார்ப்போமா? வெள்ளி பனிமிலையின் மீது உலாவோம், அடி மேலை கடல் முதலும் கப்பல் விடுவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியார் தான் இந்த பாட்டில். இதை கொடுத்து கேட்டாங்கன்னா பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம் தான் போர்க்களத்தில் வெளிப்படும். கல்லெடுத்துனா கல் பிளஸ் எழுத்து, நானிலம்னா 4 பிளஸ் நிலம், நாடு பிளஸ் என்ற நாடென்ற, களம் பிளஸ் ஏரி களமேரி. இதான் புக் பேக்.